மாட்டி விட போறீங்க? பேசாம போலீஸ்ல சொல்லிரலாமா? போலீஸ்க்கெல்லாம் போனா அவன் சுலபமா வெளியில வந்துருவான். அவனுக்கு தெரியாத போலீஸா? ஆமா பொன்னி, இதுல வேற மாதிரி ஏதாவது பண்ணி தான் அவனை சிக்க வைக்கணும். சரி, நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. ஆமா பொன்னி, மணி வேற 8 மணிக்கு மேல ஆக போகுது. வா போலாம். மல்லி, ஆ? பாத்து போயிடுவீங்கல்ல? போயிடுவேனே. பொன்னியும் பத்திரமா பாத்து கூட்டு போயிடு. ஏன் மல்லிய பத்திரமா கூட்டிட்டு போ பொன்னின்னு அவகிட்ட சொல்ல மாட்டீங்களா? டேய், நீ தைரியமான பொண்ணு மல்லி, அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். யார் நானு? அப்ப பொன்னி பயந்தாங்களையாக்கும்? அவ பாக்கதான் இப்படி சாது மிரண்டா காடு கொள்ளாதுனே. தெரியும் அண்ணியோட மிரட்டலுக்குலாம் அண்ணன் பயந்த கதையை சொல்லியிருக்காரு. அண்ணன் ஒரு நாள் தெரியாம குடிச்சிட்டு வந்ததுக்கு ஒரு ஆட்டம் ஆண்டிங்களாமே. நீ அன்னைக்கு நிறுத்தினவர் தான் போல. பல தடவை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா கூட சரக்கடிக்க வரமாட்டேங்கிறாரு. அதுக்கு காரணம் உங்க மிரட்டல் தானே. அந்த அளவுக்கு அண்ணனை பயமுறுத்திருக்கீங்க. நம்பிட்டு தைரியமான ஆள் நீங்க. உங்களுக்கு எதுக்கு தோண? தெரிஞ்சுக்கங்க, அப்ப அவளுக்கு ஏன் பாதுகாப்பு தேவையில்ல, இவதான் எனக்கு பாதுகாப்பு. சரி சரி, பாத்து போயிட்டு வாங்க. என்னாச்சுனே? அது ஒண்ணு இல்லடா, நைட் இந்த கைத்து கட்டல புரண்டு புரண்டு படுத்தனா அது இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. ராத்திரி இடுப்பு பிடிச்சதையா இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க? மருந்து ஏதாவது தேய்ச்சிக்க வேண்டியதானே? சுத்துப்பட்டுல எங்க இருக்கு மருந்து? நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, உன் வீட்டுக்கே வந்து உன் கையால மருந்து தேய்ச்சிக்கிறேன். வீட்டுக்கா? அட போங்க, நீங்க வேற. நான் வர மாட்டேனா என்ன? அண்ணே, இந்த விஷயத்துல நீ ஒரு பயந்தாங்கோலி தான். யாரு? நாங்க பயந்தாங்கோலியா? ஆமா, பொன்னி வீட்டுக்கு அவங்க அப்பா இருக்கும்போது வர போறீங்களா? அவர் வேற கொஞ்ச நாளா காவலுக்கு போகாம வீட்லயே இருக்காரு. அது நாங்களுமே எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற வந்து பொன்னி வீட்ல வைத்தியம் பாக்குறீங்களாக்கும். நடக்கிற காரியம் ஏதாச்சும் இருந்தா பேசுங்கண்ணே. ஒருவேளை நான் வந்துட்டா? நீங்க தைரியமான ஆளா இருந்தா வந்துருங்க பாப்போம்.